தமிழகத்தில் கடந்த மாதம் தொடங்கிய வடகிழக்கு பருவமழை இதுவரை 30% பெய்துள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன், சென்னை மாநகராட்சியில் பருவமழையை எதிர்கொள்ள அரசு தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்தார். மழைநீர் தேங்குவதாக எதிர்க்கட்சிகள் கூறும் குற்றச்சாட்டு குறித்தும் அமைச்சர் பதிலளித்தார். பெருநகர சென்னை மாநகராட்சியும் மற்ற சேவை துறைகளை ஒருங்கிணைத்து வடகிழக்கு பருவமழையொட்டி மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை செய்திருக்கிறது. பெருநகர சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை வரலாறில் வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் 215 இடங்களில் நிவாரண மையங்களை தயார் நிலையில் வைத்திருக்கிறது. அதேபோல் 111 இடங்களில் சமையல் கூடங்களை தயார் நிலையில் வைத்திருக்கிறது. மழைக்காலங்களில் தண்ணீர் தேங்கிய நிலையில் மக்களை மீட்டெடுப்பதற்கு ஒரு 36 படகுகளை மாநகராட்சியே சொந்தமாக வாங்கியும் வைத்திருக்கிறது. இல்லை, சேமிய சாலையில் நிற்கிறது இல்லை. அதாவது மழை வரும்போது ஒரு 1 இன்ச்சு தண்ணி நிற்கலைன்னா அதுக்கு பேர் மழையே இல்லை.